வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ வெளியில் வந்து கார் வாஷ்க்கு வந்திருக்கேன். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் கார் வாஷ். ஸோ இங்கே வந்து மெம்பர்ஷிப்பும் இருக்குது, நீங்கள் தனித்தனியாக காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ என்கிட்ட பெரிய ட்ரக் இருக்குது, இதோ பாருங்கள் என்கிட்ட பெரிய ட்ரக் இருக்குது. அதனால் இது கையால் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வேறு வழியே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி கார் வாஷ்க்கு தான் வரணும். திஸ் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் கார் வாஷ் உள்ள நீங்கள் உள்ளே போனீங்க ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது வந்து நான் இங்கே வாங்கியிருக்கேன் மெம்பர்ஷிப். ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஸ்டிக்கர் எப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். நான் முடிகிற வரைக்கும் அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டி ஆகிடும். இங்கே கனடாவில் இங்கே ரொம்ப வைல்டு kind of like lot of trees and stuff. ஸோ அதனால் நிறைய டர்ட் ஆகிறது ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் இது வாங்கிப்பாங்க இங்கே மெம்பர்ஷிப். பாட்டு ஓடிட்டு நல்ல பிஸ்னஸ் இது. பட் ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். அங்கே நல்ல சவுண்ட் வருது பாருங்கள், அதான் அது. ஸோ இந்த என்னோடய ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சன்ரூஃபாக இருக்குது. ஸோ பாருங்கள் சன்ரூஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நல்லா க்ளீன் ஆகிடும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டஸ்ட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போது வண்டி போயிட்டு அப்படி உள்ளக்க போயிட்டு ஸ்கேன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் டோரை போனோம், அதுக்கப்புறம் போவேன். இது பெரிய வண்டி இது, ட்ரக் நீங்கள் பாருங்கள் 6 சீட்டர் இது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் இதெல்லாம். ஸோ வி ஹேவ் டு நல்ல ஒரு பெரிய கார் வாஷை பார்க்கணும். பிகாஸ் ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா தென் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கெல்லாம். ஸோ இன்சூரன்ஸை கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்து நம்ம வந்து எது நல்லா இருக்குது பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நம்ம வாங்குறது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே எப்படி கார்லாம் வாஷ் ஆகுது எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபோனோட கொஞ்சம் தூரமாக இருக்கேன், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா, அது ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இது கிளியரன்ஸ் போர்டில் பாருங்கள். இப்போ இது சின்ன குட்டி டோர் தான் இருக்குங்க, ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உள்ளே நேராக போகுது. இங்கே ஒருத்தர் இருப்பார், அது சும்மா ஒரு டயரில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது அது பண்ணுவார். அவர் காணுமே, ஓ அந்த லேடி இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே நியூட்ரலில் போட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. வெளியில் அவங்க அந்த மேடம் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியிலேருந்து அடிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் டயர்ஸ்க்கு இதெல்லாம் இப்போ மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூட்ரலில் போட்டுருங்க, அதே கீழே பெல்ட் உங்களுக்கு காரை இழுத்துட்டு போயிடும். ஸோ அப்போ இது எல்லாம் அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லேயரில் போகுது. இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேலே சோப்பு போட்டு பயங்கர சவுண்ட் இல்லையா, கத்தி பேசணும் பாருங்க. சோப்பெலாம் உங்களுக்கு மேலே பாருங்க, பயங்கரம் விழுகிறான். மேலே போட்டு ஃபஸ்ட்டு லெவலு. அப்புறம் இந்த ப்ரஷ்ஷு சாமி அடிக்கிறான். இது மேலே மட்டும்தான் இருக்குது, இந்த சைடில் வரோம் பாருங்க. அதனால் பயமாக இருக்கும், உள்ளே வந்துச்சுன்னா ஓர கீழே ஓப்பனில் வச்சுன்னா காலி. அடுத்தது ஒரு பாலிஷ் மாதிரி அடிப்பான், ஸ்ப்ரே ஃபோம் அடிக்குது பாருங்க, நிறைய ஃபோம் வரும் பைப்பில் இருந்து அடிக்குது. எப்பா ஃபுல்லாக கவர் ஆகிடும் பாருங்க, எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இது ஒரு நல்ல பிஸ்னஸ். சைடில் இப்போ வந்து எல்லாமே சைடில் பண்ணுறோம். இன்னும் மிரர் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம். செம்மையாக பண்ணுறோம் பாலிஷ். பெரிய ப்ரஷ் வந்து பாருங்க. தண்ணி போட போனோம்னா இல்லை தண்ணி
சாதா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு மீதிங்க. இப்போ இன்னொரு வாஷ் இன்னும் 2 லெவல் ஆஃப் வாட்டர் வாஷ். அங்கே பாருங்க ஹீட்டரு, அது இது ஹேர் ட்ரையர் மாதிரி எவ்வளோ பவர்ஃபுல் அப்பா. அங்கே பாருங்க நெக்ஸ்ட் எவ்வளோ வரும்போது ஃபஸ்ட்டு லெவலு. நெக்ஸ்ட் பாருங்க 1 லெவல் ஆயிடுச்சு. இது இப்போ 1 2 3 4 5 ட்ரை ஆகுது. அப்புறம் 2 ஆல்மோஸ்ட் வெளியே வந்துச்சு. நான் வெளியில் போயிட்டு காமிக்கிறேன். பயங்கர சத்தம் வருதுங்க. பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ஸோ அப்படியே இந்த டஸ்ட் யூஸ்ட்டு எல்லாம் போயிடுச்சு. பயங்கரமாக இருக்குது. இது ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் ரொம்ப காலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. ஸோ இதில் இன்னும் என்னன்னா, இப்போ தான் வண்டி வாஷ் பண்ணி வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத், டபுள் சைட் கிளாத் இருக்கும். ஒன்று சாஃப்ட்டு, ஒன்று கொஞ்சம் லைட்டாக ரஃபாக இருக்கும். இதை வச்சு உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ஐயோ கீழே போட்டேன். ஸோ இதை நீங்கள் உடனே க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா திருப்பி அந்த டஸ்ட்லாம் ஒட்டிக்கும், இந்த ஈரமாக இருக்கு இல்லையா அது. ஸோ அதனால் இதெல்லாம் தொடவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணோன்னா இதெல்லாம் போயிடும். முக்கியமாக இந்த மிரர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. பயங்கரமாகிடுச்சு. நான் வந்து மெம்பர்ஷிப் வாங்கினேன், ஏன்னா ரெகுலராக நான் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலி பாருங்கள் ஃப்ளைட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய இங்கே கார்கோ இருக்குதுங்க. இங்கே ப்ரைவேட் ஜெட் கார்கோஸ் இந்த ஏரியா. இது வந்து நார்மல் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது. இது பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த கார்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. செம்ம வெயில் அடிக்குது. பட் இங்கே பாருங்கள் வண்டி அப்பா சார். ஸோ மொத்தமாக க்ளீன் ஆச்சு. பயங்கரமாக தெரியுது வண்டி. இது நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். நான் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை க்ளீனாக வச்சுப்பேன். உள்ளே அந்த அளவுக்குலாம் க்ளீன் கிடையாது. வெளியிலேருந்து தான் ரொம்ப க்ளீனு. உள்ளங்கெல்லாம் பயங்கர மோசம். ஸோ ஒன்றும் என்னன்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி கார் வாஷ் பார்க்கும்போது பார்த்து வாங்கணும். ரொம்ப குட்டியானது வாங்கக்கூடாது. நல்ல பெரிய கார் வாஷ் வாங்கணும். ஏன்னா ட்ரக் இருக்குது நம்மளது. ஸோ அதனால் இது பண்ணாமல் நான் போயிட்டேன் ஒரு வாட்டி. ஒரு நார்மல் கார் வாஷில் போயிட்டேன். ஓகே, அது பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதான் பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன், புதுசில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, போயிட்டேன். இங்கே பாருங்கள் ஸ்க்ராச்சஸ் பாருங்கள், கார் வாஷ் தான். ஸோ இதெல்லாம் அப்படியே டென்ட்டு பயங்கரம் கொஞ்சம் இதாகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இந்த சைடு அப்புறம் அந்த பக்கமே இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் இந்த மாதிரி பெரிய ட்ரக் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் போகணும். இல்லைன்னா கண்ணா பின்னா எங்கேயும் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள், ஸ்க்ராட்சை பார்த்தீங்கன்னா கார் வாஷ் தான் அது. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் இது டூ லேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்கள் ஹெலிகாப்டர், இந்த கார் வாஷ் வந்து இங்கே கேனடாவில் வந்து பெரிய பிஸ்னஸுங்க. இது வந்து நிறைய கார் இருக்குங்க. இங்கே பைக்கோட கார் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வாட்டர் வாஷ், கார் வாஷ்க்கு வந்துகிட்டே இருக்கும் இங்கே. அதுவும் சம்மர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய இருக்கும். இதில் 2 டைப் ஆஃப் கார் வாஷ் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஒன்று மேனுவல் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இடம் இருக்கும். நீங்கள் கார் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ப்ரஷ்ஷும் அந்த இது கொடுத்துருவாங்க. ஐ மீன் அங்கே வச்சுருப்பாங்க. சோப்புக்காக தனியாக வரும், வாட்டருக்காக வரும். நீங்கள் உள்ளே போனதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே கட் ஆகிடும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் டக்கு எல்லாம் எவ்வளோ நேரம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸும் சேர்ந்து உட்காந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சீப்பர். பட் யூ ஹேவ் டு டூ இட் மேனுவலி. ஓகே, பட் நல்ல வாட்டர் வந்து நல்ல ஒரு ப்ரெஷரோடு வரும். ஓகே, ஸோ அதனால் யூ டோன்ட் நீட் டு வரி மச். தட்ஸ் குட். அது போக வந்து உங்களுக்கு வேக்யூமாக இருக்கும் இந்த இடத்துலலாம். அந்த வேக்யூம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் எல்லா டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே வேக்யூம் வச்சு நீங்கள் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணலாம். வண்டி வந்து ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை. வண்டி கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இப்போ அந்த ஆப்ஷனே இல்லைன்னா நம்ம டீட்டெயிலிங் ஆப்ஷன் இருக்குது.
நீங்கள் வண்டியை கொடுத்துட்டீங்கன்னா அவனே எல்லாம் உள்ள மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவான். அது நான் பண்ண வேண்டியிருக்கு இப்போது. பிகாஸ் நான் 2-3 வாட்டி நம்ம பூனைங்களை எடுத்து வந்தோம். 2 பூனை நாங்கள் வளர்க்குறோம். அது ஃபுல்லாக கொஞ்சம் முடியலாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் அது நான் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு பெண்டிங்காக இருக்குது. பட் சம்மர் வந்துச்சு எல்லாம் பிஸி ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு சும்மா இங்கே பக்கத்தில் போயிட்டு வந்தோன்னா அந்த மாதிரி இடம் திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப வண்டிலாம் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஓகே, ஸோ டஸ்ட்டே பார்க்க முடியாது. நான் சென்னையிலே பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து நல்ல வண்டி தொடச்சி கடிச்சு வச்சுப்பாங்க. ஸோ தட் ஐ ஹவ் சீன். நான் வந்து வேறு ஸ்டேட்ஸ் பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. பட் சென்னையில் நான் பார்க்க வரையும் பார்த்தீங்கன்னா வண்டிலாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தெரியாது. எங்கள் அங்கிளும் பார்த்துட்டு அவரும் சொல்லி பண்ணியிருப்பேன், என்னப்பா அது சென்னையில் இப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லா வண்டியெல்லாம் அப்படின்னு. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குங்க. கார் வாஷ்க்கு ஸ்பெஷலாக சம்மர் வந்துச்சுன்னா ரொம்ப பிஸி ஆகிடும். நீங்கள் அப்படி ஏதாச்சும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனடாவில் வந்து இது ரொம்ப நல்ல பிஸ்னஸ். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம், வின்டர் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு கார் வாஷ்க்கு பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா ஸ்னோ இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதனால் வாஷ்க்கு அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து ரொம்ப பிஸிலாம் இருக்காது. ஆனால் சம்மர் வரும்போது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ரெவென்யூ வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இது இட்ஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இன்னையோட வீடியோக்கு இவ்வளோ தான். இங்கே பாருங்க, நான் டிஷர்ட்டும் சேஞ்ச் பண்ணல, இன்ட்ரோட வச்ச டிஷர்ட்லேயே இருக்கேன். ஸோ நான் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வேறு நிறைய விஷயம் இருக்குது இங்கே காமிக்கிறேன். பட் இது வரைக்கும் நான் பேசுகிற தமிழில் வந்து எனக்கு தெரியும் ரொம்ப நல்லாலாம் பேசலைன்னா. பட் நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன ஒரு வீடியோ, கார் வாஷ் எப்படி நடக்குது இங்கே, அதுக்காக இந்த வீடியோ. ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டில் தென் பாய்.